இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, பீப் சவுண்ட் மட்டும் வருது, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இதுக்கான ஃபால்ட் தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சுவிட்ச் ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எந்த ரியாக்ஷனுமே இல்லை, சவுண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் என்னென்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஃபால்ட் இருந்திருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்டோ கப்ளர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டோ கப்ளரில் டயோட் சைடு நல்லா தான் இருக்குது, டிரான்சிஸ்டர் சைடு வந்து கனெக்ட் ஆகாததுனால ஆப்டோ கப்ளர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், புது ஆப்டோ கப்ளர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, எஸ்எம்டி இல்லை, ஸோ அதனால் நான் டிப்டைப்பே போட்டு மடக்கி பின்னை மட்டும் மடக்கி போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இதில் டயோடு இருக்குது. டயோடில் இருந்து ஆப்டோ கப்ளரோட ஆனோடுக்கு டேரெக்டாக ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன். ஏன் ஒயர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது கஸ்டமர் பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமும் திரும்பவும் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டயோடில் இருந்து ஆப்டோ கப்ளரோட ஆனோடுக்கு டேரெக்டாக ஒரு ஒயரை கொடுத்து விட்டாச்சு. ஸோ ஆப்டோ கப்ளரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபால்ட் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்றதை பார்த்துறோம். இது பவர் கார்டு. ஸோ பவர் கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த 3 கனெக்ஷனில் சென்டராக இருக்கிறது வந்து ஃபேஸு, இந்த சைடு இருக்கிறது வந்து நியூட்ரல், இந்த பக்கம் இருக்கிறது நியூட்ரல் அவுட்புட்டு. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸோட ஒயர். ஒன்று வந்து இன்லெட் வால்வ், இது வந்து ட்ரைன் மோட்டரோடது எல்லோ கலரு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்குன்றது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், பவர் பட்டன் கொடுத்தாச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் லெவல் செட் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ மோட்டார் ரன் ஆகணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒர்க் ஆகுது. இன்லெட் ஆன் ஆகணும். இப்போது இன்லெட் ஆன் ஆகும். இப்போது இன்லெட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே. இன்லெட் வால்வும் கரெக்டாக சப்ளை போகுது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸும் கரெக்டாக சப்ளை போகுது. ஸோ நம்ம வாட்டர் லெவல் செட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணிவிட்டு ஸோ வாட்டர் லெவல் செட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். நமக்கு டேரெக்டாக இன்லெட் வால்வ் ஆன் ஆகணும். இன்லெட் வால்வ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் சென்சாரில் ப்ரெஷர் கொடுத்துட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். சும்மா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். இல்லை ஏர் ப்ரெஷரை கையில் பிடிக்க முடியாது. நான் ஒரு ஆள் ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறதுனால கையில் பிடிக்க முடியாது. ஜஸ்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒர்க் ஆகுதுன்றதை காமிச்சிடுறேன். இப்போ ப்ரெஷர் கொடுக்குறேன். இன்லெட் வால்வ் ஆனில் இருக்குது. இன்லெட் ஆஃப் ஆகிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. லெஃப்ட்டு ரைட்டு ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரைனும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். பவர் கொடுத்துட்டேன், ட்ரைன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தா நமக்கு வந்து ட்ரைன் ஆன் ஆகணும். ட்ரைன் மோட்டார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இது மாதிரி ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளர் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. ஆப்டோ கப்ளர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற டயோடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ரிலே கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ரிலேவை ஆன் பண்ண வைக்கிற டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்கும். ப்ளஸ் அதிகபட்சம் வர்றது இந்த ஆப்டோ கப்ளர் சைடில் வரும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்லேயும் கம்ப்ளைண்ட் வரும், ரிலேவும் கம்ப்ளைண்ட் வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணி கரெக்டாக ட்ராக்கை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவன், ஆரோ பிரிஃபயர், சிசிடிவி, லேப்டாப்பு, மொபைலு, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக மெக்கானிக்கல் ஓரியன்டாக ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து பிசிபியும் கொடுத்துட்ருக்கோம். அது ஏற்கனவே 2 பேட்ச் முடிஞ்சிருச்சு.
இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். நாம் வந்து வெளியே கொடுக்குற மாதிரி வெளியே நான் இடத்துல என்ன பண்ணுவோம்னா சும்மா ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி இருக்காது. இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே கிளியராகவே கற்றுக்க முடியும். நீங்கள் பேசிக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். இங்கே நீங்கள் ஒரு காம்பவுண்ட்ஸுமே தெளிவாக கிளியராக படிக்க ஆரம்பிப்பீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த காம்பவுண்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிசிபி ட்ரைனிங்கே போவோம். ஸோ அதில் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படி ட்ரேஸ் பண்ணணும், ஒவ்வொரு காம்பவுண்ட்டையும் எப்படி செக் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாமே டீப்பாக நம்ம கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் பிசிபி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.